மெட்ரோபீப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒரு ஆயுர்வேத சம்மந்தமான ஒரு பெஸ்ட்டு டாக்டர் வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆயுர்வேதத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர் ஜெயகரன் சார், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த எலும்பு சம்மந்தமான அந்த ஜாயிண்ட் நீ அந்த பெயின்லாம் இருக்கிறது, நெக் பெயின், ஷோல்டர் பெயின், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹிப் பெயினில் இருக்கவங்க, இந்த ரொம்ப நாள் ட்ரைவ் பண்ணி எனக்கு பெயின் இருக்குது, போகவே முடியல. அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த ஐடி ஜாபில் இருக்கவங்க, சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் வந்து நிறைய இந்த நெக் பெயின்லாம் இதெல்லாம் மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் அழகாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா, அது ஏதோ கைரோபேட்டிக்னு ஏதோ ஒரு நேம் சொன்னேன், அது வாயிலே நுழையில நமக்கு. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் அது என்ன தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே வந்திருக்கோம் சார். நம்ம வந்து ஆயுர்வேதா டாக்டர் ப்ளஸ் கைரோப்ராக்டிக். நான் வந்து நிறைய மலேசியா வந்து போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைச்சிது. ஸோ லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் நான் வந்து மாதத்துக்கு ஒரு 10 நாளாவது மலேசியாவில் இருப்பேன். ஸோ அங்கே இதில் வந்து நிறைய ஃபேமஸான நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ நமக்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடச்சிது. அதனால் வந்து இந்த கைரோப்ராக்டிக் அப்படின்றது வந்து நம்ம அங்கே கற்றுக்கிட்டோம். இது என்னன்னா, நம்ம நாட்டிலேருந்து போகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். நம்மளது வந்து இந்த மர்மம்னு சொல்லுவாங்க. ஆமாம், மர்மம்னு சொல்லி அந்த இதை வந்து நம்ம சரி பண்ணுவோம். அதே வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி அதை கொஞ்சம் மேனிப்புலேஷனும் சேர்த்து ஒரு மாதிரி அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம வந்து பாரம்பரியத்தை விடாமல் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறோம். மர்மமும் பண்ணுவோம், இதுவும் சேர்த்து பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கரெக்டாக நம்ம வந்து ஒரு பின் பாயிண்ட் இங்கே அமுக்குனா அங்கே கண்டிப்பாக வலி இருக்கும். அதோட வலி எங்கேருந்து வருதோ அந்த ரூட் காஸ்க்கான அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணி இந்த வலியை வந்து சரி பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து வருமம். அதோடு சேர்த்து நம்ம இந்த டிஸ்க்கு நிறைய அந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து டிஸ்க்கு வந்து கொஞ்சம் விலகி இருக்கும். அதை வந்து திருப்பி சேம் பொசிஷனில் எடுத்துன்னு வந்து வைக்கிறது. அதே மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடிய சர்வைக்கல் ப்ராப்ளம், இடுப்பில் இருக்கக்கூடிய லம்பார் ப்ராப்ளம், அப்புறம் முட்டி நிறைய பேருக்கு என்னென்னா வந்து இந்த முட்டி ப்ராப்ளம் வந்து வருது. கண்டிப்பாக முட்டி நடக்க முடியாமல் இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து முட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் முட்டியை வந்து திருப்பி அவங்களுக்கு நார்மல் பொசிஷனில் வச்சு கொடுக்குறது. ஸோ அவங்க வலி உள்ளவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து 60 to 70% அவங்களுக்கு வந்து குணமாகும். அது அக்கார்டிங் டு ஏஜ். சில பேருக்கு 90% குணமாகும். எல்லாமே ஏஜ் ரிலேட்டட் தான். அந்த கால்சியம் பற்றாக்குறை அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இது வந்து நம்ம இந்தியாவிலே வந்து கொஞ்சம் நிறைய பேர் பண்ணுறதில்ல, நிறைய இது இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்திங்கன்னா அதுலேயும் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க. இல்லை நம்ம வந்து இப்போது பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கணும்னா நிறைய பேர் வராங்க. இன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 பேஷண்ட் வந்திருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி இடுப்பு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இங்கேயே டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். அதுலேயே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது. கட்டாயம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே சுண்ணாம்பு கலவையிலேருந்து வருது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கை காலெலாம் வலி, உடம்பு. எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு மாதமாக இருக்குது சார். நடக்கிறது கஷ்டமாக இருக்கா? ஆமாம் சார். சரிங்க, இப்போ பார்க்கலாமா உங்களுக்கு? பாருங்க சார். இந்த இடத்துல வலி இருக்கா? வலிக்குது சார். அதெல்லாம் வலிக்குது சார். சின்னதாக ஒரு இது பண்ணுவோம். ஒரு நிமிஷம் வலிக்கும், கொஞ்சம் வலி பொறுத்துக்கோங்க. சரிங்களா? கால் வலியை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். முட்டியில் தேய்வு இருக்குது. சரிங்களா? லூஸாக விடுங்க. நீங்கள் விட்டுடுங்க, காலை லூஸாக விட்டுருங்க. சரிங்களா? லூஸாக விடுங்கய்யா. வலி இருக்கா? என் கையை மெரிங்க.
நல்லா மிதிங்க, நல்லா மிதிங்க. இப்போ வலி இருக்கா? இப்போ வலி இருக்குங்க. ம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. ம் பரவாயில்லையா? இதில் வலி இல்லைல்ல? இவருக்கு வந்து முட்டி 2 முட்டியும் வந்து தேய்வு ஏற்பட்டிருக்கு. 2 முட்டிக்கும் நடுவில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து நல்லா உராய்வு ஆகி அந்த ஜவ்வு தேஞ்சு போய் 2 முட்டியும் ஒன்றா உராச ஆரம்பித்து முட்டி வந்து நல்லா தேய்வில் இருக்குது. ஸோ இது வந்து ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் கூட ஒன்று. ரெண்டாவது வந்து இவருக்கு வந்து இதே மாதிரி போக போக என்ன ஆகும்னா நடக்கிறதே வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நடக்கிறதே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இருந்தார். இப்போ வந்தோடனே நம்ம வந்து இப்போது இதை செஞ்சதோட ட்ரீட்மெண்ட் பேர் வந்து கைரோப்ராக்டிக். இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணுறாங்க. இது வந்து ஃபாரினில் ரொம்ப ஃபேமஸான இது வந்து நம்ம மர்மாவும் சொல்லலாம். ஸோ மர்மாவை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்ம வந்து மர்மாவையும் கைரோப்ராக்டிக்கும் ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து நம்ம நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராகவே வந்து அந்த இதை நெட்டை உடைக்க ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பிரகாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த லூஸ் பண்ணுவோம். சில மர்மா பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவோம். மர்மா பாயிண்ட்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பண்ணும்போது அந்த வலி வந்து எப்பயுமே கொஞ்சம் போன் வந்து ஒரு இடத்துலேருந்து டிஸ்லொகேஷனோ இதுவும் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பொசிஷனுக்கு வரும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் கொஞ்சம் பெயின் கொண்டு வந்து அதை வந்து நம்ம திருப்பியும் பொசிஷனில் வச்சோன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பெயின் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உடனடியாக, அதாவது உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போது இருக்கக்கூடியது எல்லாருமே வந்து இன்ஸ்டண்ட்டாக எனக்கு சரியாகணும், பெயின் வந்தானா மாத்திரை போட்டால் உடனே சரியாகணும், இல்லை டாக்டரை பார்த்தா உடனே சரியாகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு. நம்ம வந்தோம் அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த வலியை போக்கிட்டு உடனே அவங்க நடந்தாங்கன்னா அதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மருந்துகள் அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது வரும். இதில் இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திருப்பியும் நம்ம வந்து நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சு அவங்க போனு அவங்க நடை எல்லாமே வந்து ஓரளவுக்கு சில பேருக்கு வந்து ஒரு 80% குணமாகும், சில பேருக்கு வந்து 50-40% குணமாகும். ஸோ அந்த இதை வந்து திருப்பியும் வந்து அவங்க அந்த எக்ஸசைஸும் மருந்துகள் அந்த மாதிரி ரெகுலராக எடுக்கும்போது தான் திருப்பி வந்து அந்த வந்து நார்மலாக இருக்கும். இல்லை நான் வந்து எனக்கு சரியாக போச்சுன்னு சொல்லி திருப்பி அவங்க சரியான முறையில் வந்து எக்ஸசைஸோ இதுவோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா திருப்பியும் வந்து அந்த போன் இது வரதான் செய்யும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து உடனடியாக அவங்கள வந்து இது உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, உங்களுக்கு டெம்பரவரியாக பண்ணியிருக்கோம், ஸோ இது நிரந்தரமாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி தான் அனுப்புவோம். ஸோ அதனால் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்க இவர் வரும்போது நடக்கிறது கஷ்டப்பட்டு வந்தார். இப்போ வந்து ஈஸியாக இருக்கார், உட்காந்து ஏந்துக்கிற அளவுக்கு வந்து இவருக்கு வந்து அந்த பெயின் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஒரு சின்ன ஒரு இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. இந்த நீ ஜாயிண்ட்டும் ஆங்கிள் ஜாயிண்ட்டும் வந்து நம்ம சரி பண்ணது. நீ ஜாயிண்ட்டும் ஆங்கிள் ஜாயிண்ட்டும் பார்க்கும்போது நீ ஜாயிண்ட் சரியில்லைனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி தட்டி நடப்பாங்க. நடக்கும்போது என்ன ஆகுனா ஆங்கிள் ஜாயிண்ட்டும் ப்ராப்ளம் வரும். ஸோ ஆங்கிள் ஜாயிண்ட்டும் ப்ராப்ளம் வரதுனால தான் ஸோ ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்து பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் சரியாகும். கரெக்டாக. இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்னால வந்து இந்த கைரோப்ராக்டிக்னால எல்லாருக்கும் வந்து எவ்வளோ நாள் வந்து இப்போ இன்னைக்கு வரேன் நான் ஒரு எனக்கு ஒரு நெக் பெயின் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கப்புறம் அகைன் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இது வந்து நாங்கள் வந்து ஒரு சிட்டிங் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு ஒரு 30-40% வந்து குணமாயிடும். சில பேருக்கு வந்து 3 சிட்டிங் வரைக்கும் தேவைப்படும். ஏன்னா வந்து அவங்களுக்கோட அந்த உடம்பு வந்து குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பண்ணுறது கஷ்டம். அதனால் அவங்களுக்குலாம் வந்து ஒரு 3 சிட்டிங்ஸ் வரும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் போன்லாம் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ஃபிசிக் உடம்பாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிடலாம். மிச்சபடி வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சிட்டிங் 2 சிட்டிங்லேயே வந்து சரியாயிடும். இது என்னென்னா வந்து நார்மலாக நாங்கள் பண்ணி விட்டோம்னா உடனே சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து சில எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம், சில மருந்துகள், கால்சியம் பற்றாக்குறைனா கால்சியம் எடுக்கணும், விட்டமின்ஸ்னால் விட்டமின்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆயுர்வேதா மருந்து ப்ளஸ் நம்ம அந்த சப்ளிமெண்ட்ஸ் அது ரெண்டுமே தான் சேர்த்து கொடுக்குறது. அதனால் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு என்ன பற்றாக்குறை அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான மருந்துகளை வந்து கரெக்டாக கொடுக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்க தொடர்ந்து அந்த எக்ஸசைஸும் இதுவும் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சேம் பொசிஷனில் இருக்கும். இல்லைனா திருப்பி வந்து அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணி வர்றோம், திருப்பி அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அவங்கக்கிட்டே தான் இருக்காது, அதை சொல்லி தான் அனுப்புவோம். இதை நாங்கள் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இது உங்ககிட்ட
உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் இதை பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து ஒரு 50 வயசுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி ரொம்ப யங்கான ஏஜ்லேயே வந்து எனக்கு ஷோல்டர் பெயின், நீ பெயின், பேக் பெயின்லாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் இப்போ வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஏஜ் நீ பெயின் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறீங்க இந்த எலும்பு ஜாயிண்ட்? இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு வந்து விஷயம் புரிஞ்சவங்க அப்படின்னா, இப்போ வந்து ஐடி பீப்புள்ஸ் அப்படின்னா வந்து ஆன்சைட் போயிட்டு வராங்கன்னா, இப்போ வந்து அமெரிக்கா அங்கே போயிட்டு வராங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரியும். அமெரிக்காவில் போய் பார்ப்பாங்க, பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊர்னால் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் அவங்க வருவாங்க. அப்புறம் இந்த வயசானவங்க வந்து அவங்க பசங்களை பார்க்குறதுக்காக அமெரிக்கா போவாங்க. அங்கே அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களுக்குலாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நல்லா அவேர்னஸ் இருக்கும். பார்த்தோன்னே ஓ இது இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. சார் நாங்கள் தேடி தேடி பார்த்தோம், நாங்களாம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அமெரிக்கா போகும்போது தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இருக்கும்போது நாங்களே வந்து பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குரூப்லாம் வந்து நிறைய இதை வந்து தேடிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுவோம், அமெரிக்கா போயிட்டு அங்கே அவங்களுக்கு நிறைய முதுகு வலி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு நல்லா இருக்கும். சரி, திருப்பி இந்தியா வரும்போது இந்தியாவில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது, சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா சார் இங்கேயே இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் பண்ணும்போது வந்து தமிழ்நாட்டில் பண்ணும்போது இந்த கைரோப்ராக்டிக் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபாரின் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் நம்ம. ஸோ பட்ஜெட்குள்ளே வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான இதில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பெரிய இது பண்ணல. ஸோ இது வந்து நம்ம ஒரு உடம்பு உழைப்பு மட்டும்தான். இது வந்து நான் ஒரு 3 பேர் 4 பேருக்கு மேலே பண்ணேன்னா எனக்கு வந்து டயர்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு என்னோட எனர்ஜி ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடும். அதனால வந்து அந்த எனர்ஜி பூஸ்டிங்காக தான் நம்ம இது பண்ணுறது. பட் ஆனால் வந்து பெரிய விஷயம் இல்லாதனால நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் 4 பேர் பண்ணுவோம். பண்ணால் வந்து பண்ணலாம், 10 பேர் வரைக்கும் கூட பண்ணலாம். நல்லா பண்ணலாம்னா அந்த 4 பேருக்கு தான் நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் எனர்ஜி வந்து அதில் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதனால அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு 3 hours 4 hours கழிச்சு தான் எனக்கு திருப்பி ஒரு 3 பேருக்கு பண்ண முடியும். அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இல்லைனா வந்து பண்ணலாம், ஒன்றுமே பெரிய விஷயமா இருக்குது, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம அமுக்கும் போது அந்த ப்ரெஷரை நம்ம கையிலேயே வர கை வலி எடுத்துரும். அதனால் அந்த ப்ரெஷர் கொடுத்து அமுக்க மாட்டோம். அமுக்காகும் போது அந்த அவங்களுக்கு அந்த இதுவே தெரியாது. ஸோ அது வந்து அந்த இதுவாகிடும். ஸோ ஓகே, இந்த கைரோப்ராக்டிக் அப்படின்றது என்ன அப்படின்றது இப்போ நேராக போய் பார்த்துடலாம் சார். கண்டிப்பாக. ஸோ இந்த கைரோப்ராக்டிக் மூலயமா இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இன்றைக்கி வந்து மக்களுக்கு அழகாக விளக்கி காமிச்சிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு எபிசோடை வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்.